ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி சன்னா மசாலா பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். முதல்ல ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயமும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே ஒரு 4 தக்காளியும் போட்டுடலாம். 4 ஏலக்காய், 2 பட்டை, 4 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், காஷ்மீரி சில்லி அந்த மிளகா இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது காரம் இருக்காது, நமக்கு கலர் தான் கொடுக்கும். டைரெக்டாக உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். கொண்டக்கடலையை முன்னாடியே ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா தாளிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட்டு வேணுன்ற அளவுக்கு போட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இது செமி சாலிடாகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியே வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்சுருந்த சுண்டல் கொண்டக்கடலையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த கிரேவியோடு நல்லா சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக நம்ம பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க.